இதை இயேசு எழுதின சுவிசேஷம் என்று கூட சொல்லலாம். இது கிறிஸ்துவின் ஜீவனை பற்றி பேசுகிறது. இது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்திலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் காண முடியும். இயேசு இந்த சுவிசேஷத்தை ஒரு முறைதான் பேசியிருக்கிறார். அவர் பேசின மற்றவைகள் எல்லாம், உவமைகள், போதனைகள் எல்லாம் இந்த சுவிசேஷத்தை பற்றியது. இதை மலை பிரசங்கம் என்று காந்தியடிகள் சொன்னார்கள். இதை படித்துதான் காந்தி திருந்தினார். சத்தியாகிரகம் என்ற உபதேசத்தை அவர் ஏற்படுத்தினார். சரி, இந்த சுவிசேஷத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது இயேசு இவைகளை பெறுவதற்கு என்னென்ன தடை இருக்கிறது, கிறிஸ்துவின் ஜீவனை பெறுவதற்கு என்னென்ன தடை இருக்கிறது என்பதை பற்றித்தான் மத்தேயு எழுதின 5, 6, 7 அதிகாரங்கள் விவரிக்கின்றன. தடைகளை பற்றியே விவரிக்கின்றன, வேறு எதையும் பேசவில்லை. இந்த தடைகள் ஏன் அவர் சொல்லுகிறார் என்றால், இந்த ஜீவன் நம்மிடத்தில் எளிதாக, இலவசமாக உண்டாக்கப்படுகிறது. அதை பெறுவதற்கு நாம் ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை. எந்த மனுஷனும் ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை. ஆனால் இந்த தடைகள் இருக்கிறபடியால் இவைகளை நாம் அறிந்தால் மட்டும் போதும், தடைகள் விலகிவிடும். இதை விசேஷமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அவர் பேசாதது என்ன என்பதை பற்றி. இயேசு இந்த ஜீவனை பற்றி தான் பேசினார் என்று சொன்னபோது, அவர் தன்னிடத்திலே வந்து உலக நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று பேசவில்லை. உலக நன்மைகளை தேடி வருகிறவர்களை அவர் புறக்கணிக்கிறார். தேடாதிருங்கள் என்று பேசுகிறார். மேலும் அவர் தடைகளை பற்றி பேசும்பொழுது பிசாசை பற்றியோ உலகத்தை பற்றியோ பூச்சாண்டி காட்டவில்லை. இன்று சபைகளிலே பிசாசுதான் பெரிய தடையாக சொல்லப்படுகிறான். ஆனால் இயேசு இதை சொல்லவில்லை என்பதை விசேஷமாக நாம் கவனிக்க வேண்டும். இவர் சொல்லுகிற தடைகள் எல்லாம் 4. முதலாவது தடை நாம், 2வது தடை கற்பனைகள், 3வது தடை நம்முடைய பக்தி கிரியைகள், 4வது தடை வேஷதாரியான கள்ள போதகர்கள். இந்த 4 தடைகளும் நாம் இந்த ஜீவனை அடையாதபடி தடுக்கின்றன. முதலாவது தடையை நம்மில்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார். எல்லா தடையை காட்டிலும் இது மிகவும் பெரியது. அதனால் இதை முதலாவது சொல்லுகிறார். கள்ள போதர்களை பற்றி அவர் கடைசியாக தான் பேசுகிறார். இந்த 3 தடைகளையும் ஒருவன் தாண்டிவிட்டால் கள்ள போதகர்களை அவன் எளிதாக அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அந்த தடை பெரிய தடை அல்ல. எவ்வளவு சத்தியம் எளிமையாக இருக்கிறது என்று பார்த்தீர்களா? நாம் கள்ள போதர்களை பற்றி பயப்படுகிறோம். பயப்பட வேண்டாம், அவர்கள் ஒரு பொருட்டல்ல. நாம் நம்மில் இருக்கிற தடையை முதலாவது நீக்கினார் போதும். அது எல்லா தடையை காட்டிலும் பெரிதாக இருக்கிறது. 2வது கற்பனைகள், 3வது நம்முடைய பக்தி கிரியைகள். இயேசு பேசின இந்த சுவிசேஷத்திலே இந்த பக்தி கிரியைகளுக்காகத்தான் அவர் அதிகமாக பேசியிருக்கிறார். அவைகள் நம்மை மயக்குகின்றன, நம்மை குறித்து மேலான நினைப்பை ஏற்படுத்தி விடுகின்றன, அகம்பாவத்தை கொடுக்கின்றன, திருப்தியை உண்டாக்குகின்றன. இதனால் நாம் அவர் தருகிற ஜீவன் அடையாமல் போலியானதை பெற்றுக் கொள்கிறோம். இவர் பேசுகிறது எல்லாம் இந்த தடைகளை பற்றி மட்டும்தானே பேசுகிறார். இந்த தடைகள் நம்மிடத்திலே உண்டாகி இருக்கிறதுனால் ஜீவனை அடையாமல் நாம் போகிறோம் என்பது அல்ல, மாறாக போலியான ஜீவனை அடைகிறோம். அதைத்தான் 7ஆம் அதிகாரம் கடைசியிலே பார்க்கிறோம். கல்லின் மேலே கட்டினவன் நிலைத்திருக்கிறான், மணலின் மேலே கட்டினவன் நிலைத்திருக்கவில்லை. 2ம் கட்டப்பட்ட கட்டடங்கள் தான். மணலின் மேலே கட்டுகிறவனுக்கு இது நிலைத்திருக்காது என்பது தெரியவில்லை. அவன் கட்டுகிறது வீடு, கல்லின் மேல் கட்டுகிறதும் வீடு. 2ம் வெளிப்புறமாக ஒன்றுதான். 2ம் சுவிசேஷத்தை, வேதத்தை அடிப்படையாக கொண்டதுதான். ஆனால் கிறிஸ்துவின் ஜீவன் உடையவன் கல்லின் மேலே கட்டப்பட்டவனாக இருக்கிறான். கிறிஸ்துவின் ஜீவன் இல்லாமலேயே கட்டவும் முடியும். இதுதான் பேராபத்து, வஞ்சனை. கிறிஸ்துவின் ஜீவன் இல்லாமலேயே கிறிஸ்துவ ஜீவியத்தை நாம் நடத்த முடியும். இதுதான் மணலின் மேலே கட்டப்படுவது. நாம் செய்கிற கிரியைகள்
கிறிஸ்துவின் ஜீவனை உடையவர்களாக நமக்கு காண்பிக்கின்றன. ஊழியங்கள் கிறிஸ்துவின் ஜீவனை உடையவர்களாக காண்பிக்கின்றன. ஜெபங்கள் கிறிஸ்துவின் ஜீவனை உடையவர்களாக காண்பிக்கின்றன. நமக்கு அவர் இதனால் தான் சோதிக்கிறார். நம்மிடத்தில் கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறதா இல்லையா என்று சோதிக்கிறார். இதை நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் கடைசியிலே பார்க்கலாம். 34 37 வரை பெரு காற்று வருகிறது, பெரு மழை வருகிறது, பெரு வெள்ளம் வருகிறது. இந்த இரண்டும் நம் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் தான். இவைகளை தேவன் நம்மை சோதிக்கும்படிக்கு அனுமதிக்கிறார். நம் வாழ்க்கை சுகமாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இருக்கும் என்று நீங்கள் வெளியிலே சொல்ல கேட்டிருக்கலாம். அப்படி இல்லை. வேதம் சொல்வது நாம் வாழ்க்கை பல விதங்களிலே சோதிக்கப்படும். சாதாரணமாக அல்ல. பெருங்காற்று, பெருமழை, பெரு வெள்ளம் அந்த வீட்டின் மேலே வந்து மோதுகிறது. அது நிலையானதா அசைவுள்ளதா என்று அசைத்து பார்க்கிறது. நம்முடைய விசுவாசத்தையே பிடுங்கி போடும்படிக்கு அது மோதுகிறது. பெருங்காற்று வருகிறது, பெருமழை வருகிறது, பெருவெள்ளம் வருகிறது. இது அவசியம், தேவன் நியமித்தது. இதனால் நம்முடைய வாழ்க்கை சுகமான வாழ்க்கை அல்ல, பாடுள்ள வாழ்க்கை தான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினால் சுகமாய் நாம் வாழ்வோம், எல்லாம் சம்பூர்ணம் உண்டாகி இருக்கும் என்பது பொய். இப்படி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் சொல்லவில்லை. ஆனால் இவைகளில் நிலைத்திருப்பது நிலைத்திராமல் இருப்பது இதை பொறுத்து தான் நாம் அங்கீகரிக்கப்படுகிறோம் அல்லது புறக்கணிக்கப்படுகிறோம். இவர் சொல்லுகிற தடைகளை புரிந்து கொண்டவன் அந்த வார்த்தையின் மேலே கட்டுகிறான். அந்த தடைகளை புரிந்து கொள்ளாமல் அறியாமல் இருக்கிறவன் மணலின் மேலே கட்டுகிறான். அந்த வீடு விழுந்துவிடும். புரிந்து கொண்டு அந்த வார்த்தையின் மேலே கட்டுகிறவன் அவனுடைய வீடு நிலைத்திருக்கும். நிலைத்திருக்கவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், நிலைத்திராதவன் ஆக்கினைக்குள்ளாகிறான். ஆக கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒருவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது, மற்றொருவனை ஜீவனுக்குள்ளாகவும் மகிமைக்குள்ளாகவும் நடத்துகிறது, தகுதிப்படுத்துகிறது. நாம் இலவசமாகத்தான் இந்த ரட்சிப்பை பெறுகிறோம். ஆனால் நாம் தகுதியினால் தான் ரட்சிக்கப்படுகிறோம், நம் கிரியையினால் தான் ரட்சிக்கப்படுகிறோம். இந்த கிரியை நம் பலத்தினால் வந்ததல்ல, இந்த வார்த்தையை காப்பாற்றுவதுதான் கிரியை. வார்த்தையை காத்தவன் நிலைத்திருக்கிறான். இதுதான் அவனுடைய கிரியை. வார்த்தையை காப்பாற்றாதவன் நிலைத்தில்லை, அவன் அழிந்து போகிறான். வார்த்தையை காப்பாற்றாத நிமித்தமே. இதனால் நீங்கள் ஏதோ ஒரு சபையிலோ ஒரு சங்கத்திலோ போய் சேர்வதனால் அல்ல, மிகுதியாக ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணுவதனால் அல்ல, நீங்கள் வார்த்தையை காப்பாற்றுவதனால் தான் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த வார்த்தை இந்த ஜீவனை நீங்கள் அடைவதற்கு உண்டாகிற தடைகளை பற்றி விவரிக்கிறது. அந்த தடைகளை பற்றி நீங்கள் அறிவதனாலேயே அந்த தடைகள் உங்களுக்கு விலகும். அறிவதனாலேயே அந்த தடைகளை பற்றி நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பீர்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த தடைகளை அறியாதவன் இருளில் இருக்கிறான். அவன் வெளிச்சத்தின் பிள்ளை என்று பெயர் கொண்டிருந்தாலும் உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தாலும் செத்தவன். இந்த வார்த்தை கொடுக்கிற வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவின் ஜீவனை உடையவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் ஜீவன் நமக்கு இலவசமாகத்தான் கொடுக்கப்படுகிறது. அதனால் அதை எப்படி பெறுவது என்று இந்த பிரசங்கத்திலே நீங்கள் பார்க்க முடியாது. அது எல்லோருக்கும் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. இலவசமாக என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நம் பிரயாசம் இல்லாமல், நம்முடைய ஜபத்தினாலோ வேத ஞானத்தினாலோ ஊழியங்களினாலோ ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணின சாதனைகளினாலோ சபைகளை நிறுவின பெரிய காரியங்களினாலோ அல்ல. இந்த ஜீவன் நமக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிற எவனுக்கும் இது திறக்கப்படும், தேடுகிற எவனும் இதை கண்டடைகிறான் என்று அவர் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களிலே நாம் கேட்க வேண்டும். கேட்பதற்கு முன் அதை தேட வேண்டும். அதற்கான தடைகளை நாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அவைகளை அகற்ற வேண்டும். அவைகளை புரிந்து கொண்டாலே போதும். நாம் அவைகளை குறித்து எச்சரிக்கையாக இருக்கலாம். பின்பு தட்ட வேண்டும். வார்த்தையை
கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு தட்ட வேண்டும். இதனால் அந்த ஜீவன் உண்டாகும். இது நிச்சயம். ஆக இந்த ஜீவன் இலவசமாகவே கொடுக்கப்படுகிறபடினாலே இதை பற்றி இயேசு மிகவும் சுருக்கமாக 3 வார்த்தைகளிலே பேசியிருக்கிறார். கேட்கிற எவனுக்கும் அவர் கொடுப்பார். மீனை கேட்டால் கல்லை ஒரு தகப்பன் கொடுக்க மாட்டான். அப்பத்தை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டான். அதனால் நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு நலமானதை தேவன் தருவார் என்று சொல்லுகிறார். இது கேட்பதற்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் தரமான ஒரு வாழ்க்கையை நாம் கேட்போம் என்பதுதான் இவருடைய நோக்கம், ஆசை. கேட்க வேண்டும் என்பதுதான் இவருடைய ஆசை. குற்றமில்லாத, மாசில்லாத, ஒருபோதும் கண்டிக்கப்படாத ஒரு ஜீவியத்தை நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் கேட்காமலேயே காட்டு புஷ்பத்துக்கு உடுத்து வைக்கிறார். கேட்காமலேயே காகத்திற்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். இவைகளை நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டியது இல்லை, தேட வேண்டியது இல்லை என்று 6ஆம் அதிகாரம் கடைசியிலே சொல்லி இருக்கிறார். நாம் தேட வேண்டியது இது அல்ல. முழு கிறிஸ்தவமும் இதைத்தான் தேடிக்கொண்டிருக்கின்றது. இவர்கள் கண் கெட்டு போயிருக்கிறது என்று சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:22 அவர்கள் கண் கெட்டு போயிருக்கிறபடினாலே அவர்களுக்கு உள் இருக்கிற வெளிச்சம் இருளாயிருக்கிறது. வெளிச்சமே இருளாகிவிட்டது. அப்பொழுது அந்த இருள் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று பேசுகிறார். நம் கண் கெட்டதாக இருந்தால் இந்த நிலை, நம் கண் நல்லதாக இருந்தால் நம் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். நம் கண் ஒரு தடை. கண் என்று சொல்வது நம் சரீரத்தின் கண்ணை அல்ல, நம் நோக்கத்தை, கிறிஸ்துவை தேடி வரும் நோக்கம் நம் பிழைப்புக்காக, நம் நலனுக்காக என்று இருந்தால் அது கெட்டது. உங்களுக்கு வேதத்திலிருந்து வெளிச்சமான வார்த்தைகளை கொண்டு எவ்வளவாய் போதித்தாலும் அது உங்கள் அறிவுக்குத்தான் போகுமே ஒழிய உங்கள் அனுபவமாகாது. கண்ணாடியில் பார்ப்பது போல கர்த்தருடைய மகிமையை கண்டு அந்த சாயலாகத்தானே மறுரூபமாகிறோம் என்று சொல்லுகிறார் பவுல். இதை நாம் கேட்கிறோம், ஆனால் அது அடைவது இல்லை. பயண யாவும் ஒழிந்து போயின என்று கேட்கிறோம், அவைகளை அடைவது இல்லை. காரணம், நாம் பெற்ற வெளிச்சம் இருளாய் இருக்கிறது. அது வெளிச்சம் போல தெரிகிறது, ஆனால் இருள். இதுதான் வஞ்சனை. இருள் இருளாக தெரிந்தால் நாம் வெளிச்சத்தை தேடலாம். இருள் வெளிச்சம் போல தெரிகிறது அப்படின்னாலே நாம் ஏமாந்து போகிறோம். இந்த வசனங்களை கேட்கிற நாம் அதை அடையாமலேயே அதை கேட்கிறபடினால் ரட்சிக்கப்படுகிறோம் என்று நினைக்கொள்கிறோம். பயண யாவும் ஒழியவும் இல்லை. அவர் மகிமையை கண்ணாடியில் காண்பது போல நாம் காணவும் இல்லை. பவுல் கண்டார், மகிமையின் மேலே மகிமை அடைந்தார், மறுரூபப்பட்டார். நாம் அடையவில்லை. நமக்குள் இருக்கிற வெளிச்சம் இருளாயிருக்கிறது. இதனால் நாம் அதை பெறாமல் வஞ்சிக்கப்படுகிறோம். கண் கெட்டதாக இருக்கிறது. கண் நல்லதாக இருந்தால் நம் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். சரீரம் என்பது நம் கையோ காலையோ அவர் சொல்லாமல் நம் ஜீவியத்தை பற்றி சொல்லுகிறார். நம் கை கால்கள் இருளாவதும் இல்லை, வெளிச்சமாவதும் இல்லை. நம் ஜீவியம்தான் இருளாகும் அல்லது வெளிச்சமாகும். ஆக நம் கண் நல்லதாக இருக்க வேண்டும். அவர் காகத்திற்கும் ஆகாரத்தை கொடுக்கிறார், காட்டு புஷ்பத்திற்கும் உடுத்து வைக்கிறார். சிருஷ்டிகர், இது அவருடைய கடமை. கேட்காமலேயே இவைகளுக்கு அவர் செய்யும் பொழுது, அற்பமான ஜீவராசிகளுக்கும் செய்யும் பொழுது நமக்கும் நம் தேவைகளை கொடுத்து கொண்டுதான் இருப்பார். நம் நலனுக்காகவும் சுகத்துக்காகவும் பிழைப்புக்காகவும் நாம் அவரை தேடுவோம் வேண்டாம். நம் கண் ஒரு தடை, அதாவது நம் நோக்கம் ஒரு தடை. இந்த தடை அந்த ஜீவனை அடையாதபடி உலக நன்மைகளை மட்டும் அவரிடத்துல பெற்று இருளாகவே நம் வாழ்க்கை முடிய செய்கிறது. நாம் உலக நன்மைக்காக அவரை அணுக வேண்டாம் என்று சொல்லுகிறார். இதை நாம் புரிந்து கொண்டாலே போதும். தேட வேண்டியது பரலோக ராஜ்யத்தையும் அதன் நீதியையும். அவர் நல்ல வேலையை நாம் ஜெபம் பண்ணினபடினாலே கொடுத்தார், வீட்டை கொடுத்தார், நல்ல மனைவியை கொடுத்தார்.
நல்ல பிள்ளைகளை கொடுத்தார், பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுத்தார், அவர்களுக்கு நல்ல வேலையை கொடுத்தார், நல்ல வாழ்க்கையை கொடுத்தார், நல்ல மனைவியை அவர்களுக்கும் கொடுத்தார், அவர்களையும் பெருகி வாழ பண்ணுகிறார். இது பரலோகராஜ்யம் அல்ல, இது தேவநீதி அல்ல. இதை அவரை தேடாதவர்களுக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். இதற்காக நாம் அவரை தேட வேண்டாம். காக்காவை பாருங்கள், காட்டு புஷ்பத்தை பாருங்கள், அவைகள் எவ்வளவு அழகாக உடுத்தி இருக்கின்றன, எவ்வளவு மனமாக மணக்கின்றன. வெளியே பாருங்கள், அவரை தேடாதவர்கள் எவ்வளவு சம்பூர்ணமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், எவ்வளவு உயரமாக அவர்கள் சிறப்பு இருக்கிறது, எவ்வளவு உன்னதமான வாழ்க்கையை இந்த உலகத்திலே அனுபவிக்கிறார்கள், எவ்வளவு சிறப்பாக வாழ்கிறார்கள். அவரை தேடாதவர்களுக்கும் தேவன் நன்மை செய்து கொண்டுதான் இருக்கிறார். இவைகளை ஆண்டவர் எனக்கு தந்தார் என்று சொல்லி நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறோம் என்று ஏமாந்து போகாதிருங்கள். இது ஏமாற்று வேலை. இதை தேட வேண்டாம் என்பதுதான் அவருடைய ஆலோசனை. இது ஒரு தடை. நம் கண் கெட்டதாக இருக்கிறது, அது பார்ப்பதெல்லாம் தப்பாகவே பார்க்கிறது. மாலை கண் உள்ளவனுக்கு எல்லாம் மஞ்சளாகத்தான் தெரியும். அதே போல நீங்கள் உலகத்துக்காக கிறிஸ்துவை தேடினால் உங்களுக்கு அவர் உலகத்தில் தர நன்மைதான் ஆசீர்வாதமாக தெரியும். பரலோக ராஜ்யமும் அதன் நீதியும் வேறு, அதன் வழியும் வேறு, அதை அடையும் விதமும் வேறு. கிறிஸ்துவின் ஜீவனை இது அடிப்படையாக கொண்டது. அதை பற்றி அவர் மத்தேயு 7:13-14 சொல்லுகிறார். இடுக்கமான வாசலின் வழியாக பிரவேசிக்க பாருங்கள், அதன் வழி இடுக்கமானது, பாதை நெருக்கமானது, வாசல் இடுக்கமானது, இதற்குள் வெகு சிலர் தான் பிரவேசிக்கிறார். இது ஜீவனுக்கு போகிற வழி. உலக நன்மைகளை பெறுவதற்கு அவரை தேடுகிறவர்கள் எல்லோரும் இடுக்கமான ஒரு வாழ்க்கையை, நெருக்கமான வாழ்க்கையை வாழவில்லை. அது அகலமான வழி, இது அழிவுக்கு போகிற மரண வழி. இந்த வழியிலே அநேகர் நடக்கிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். இப்படி இடுக்கமான வழி, அகலமான வழி என்று இரண்டை பிரித்து காண்பிக்கிறார். இந்த வழியை பற்றி அவர் சொல்லும் பொழுது மூன்றாவது ஒரு வழியை அவர் சொல்லவில்லை. அகலமான ஒரு வழியிலே ஜீவனையும் அடைய முடியும், உலக நன்மையும் உலக ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு என்று அவர் சொல்லவில்லை. மூன்றாவது வழி ஒன்று இல்லை. சபைக்கு போக வேண்டும், காணிக்கை கொடுக்க வேண்டும், அனுதினமும் மனம் திரும்ப வேண்டும், பரிசுத்த ஆவி பெற வேண்டும், ஞான ஸ்நானம் பெற வேண்டும். இதுதான் இன்றைய கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்கிற வழி. சந்தேகமே இல்லை, இது அகலமான வழி. இது உலக ஆசீர்வாதத்தை தான் அவர்கள் வாக்கு பண்ணுகிறார்கள். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவினுடைய வார்த்தையை, உலக ஆசீர்வாதம் அதிகமாக கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது வேறு, தேவனுடைய நீதியை தேடுவது வேறு. அது இழக்க வேண்டும். இடுக்கமான வழி. இடுக்கம் என்ற வார்த்தை நமக்கு விளக்கம் தேவையில்லை. எவ்வளவு சங்கடம், கை காலை கூட அசைக்க முடியாத சங்கடம். நம்முடைய சித்தம், நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆசைகள், நம்முடைய நோக்கங்கள் நிறைவேறுவது எல்லாம் அகலமான வழி. இவைகள் எதுவுமே புறக்கணிக்கப்பட்டு அவருடைய சித்தம் மட்டும் செய்யப்படுமானால் அது இடுக்கமான வழி. நம்முடைய விருப்பத்தின்படி நாம் வாழ முடியாது, நம்முடைய ஆசைகள் நிறைவேறாது, நம்முடைய நோக்கங்கள் நசுக்கப்படும். நாம் வாழ விரும்புகிறபடி நாம் வாழாமல், நாம் வாஞ்சிக்கிறதை அடையாமல், நம் கனவுகள் சீர்குலைக்கப்பட்டு, நம் அபிலாஷைகள் புறக்கணிக்கப்பட்டு அவர் சித்தம் மட்டும் நம்மில் நிறைவேறும். இது இடுக்கமான வழி. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அடையாளம். முதலாவது நாம் தான் இந்த இலவசமான ஜீவனை பெறுவதற்கு தடையாக இருக்கிறோம் என்று சொன்னேன் அல்லவா? அதை குறித்து இயேசு முதலாவது பேசுகிறார். அது எவ்வளவு பெரிது! முதலாவது அதற்கு அவர் தரும் முக்கியத்துவத்தை கொண்டு நாம் அதை புரிந்து கொள்ளலாம். உப்பு என்று சொல்லுகிறார். சாரமில்லாத உப்பு காலின் கீழே போட்டு மிதிக்கப்பட்டு புறக்கணிக்கப்படுவதை அல்லாமல் வேறே வழி இல்லை. சாரமில்லாத உப்பு என்று ஒன்று இல்லை, அது வேறு. ஆனால் சாரமில்லாத உப்பு என்று சொல்வது நம்மை பற்றித்தான். அவர் எதிர்பார்க்கிற குணநலன்கள் நம்மிடத்தில் இல்லாவிட்டால் இந்த ஜீவனை நாம் பெற முடியாது. அவர் எதிர்பார்க்கிற குணநலன்கள், அதைத்தான் உப்பு என்று சொல்லுகிறார். உப்பு இல்லாத ஆகாரத்தை அவர் குப்பையில் தான் போட முடியும். அதே போல இந்த குணநலன்கள் நம்மிடத்தில் இல்லாவிட்டால் அவர் ஜீவனை தராதபடி நம்மை புறக்கணிப்பார்.